சிவனை நம்ம எப்படிலாம் வழிபடலாம்? நம்ம வீட்ல எப்படி வழிபடலாம்? கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, எந்த கிழமையில போலாம்? எதனா முக்கியமான மந்திரங்கள் மாதிரி எதனா இருக்குங்களா? நம்ம இது சொன்னோம் அப்படின்னா, சிவன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாரு. நம்மளால அத உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க மேம். ஓம் ஓம்ங்கிறது தானே சிவனோட ம். ஓம் அப்படின்னும் போதே உங்களோட சிவனோட மந்திரம் தானே அது. ம். ஓம் நமக் சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதில் நீங்காதான் வாழ்க இப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சிவன் மந்திரம். அதே மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சிவனோடதில் நமக்கு என்ன துயரம் இருந்தாலும் அவர் உடனே அது வந்து கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அவர் அந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வியாழ மண்டே மண்டே நீங்கள் வந்து சிவன் கோயில் போகலாம், சாட்டர்டே போகலாம், சாட்டர்டே சண்டே இப்படி போகலாம். சிவன் கிட்ட போகிறதுக்கு என்ன நேரம் காலம் ம். வேண்டியிருக்கான்னா ம். எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் போகலாம் சிவன் கோயிலுக்கு. மேம் இப்போ சில பேர் சொல்றாங்க. முக்கியமாக பிரதோஷ காலத்தில் போனீங்கன்னா நல்லது. ம். பிரதோஷ காலத்தில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ம். என்ன சொல்ல களிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ம். அந்த அந்தி சாயிற நேரத்தில் அந்த ஊர்வலம் வரும்போது நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு. அதில் கபாலீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ம். ரொம்ப பெருமை வாய்ந்தது அதெல்லாம்.